விக்ரமாதித்தன் வது பதுமை சொல்லிய கதைகள் நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து பிடித்திருந்தால் தயவுசெய்து பகிரவும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ தமிழ் படிக்கிறவங்களே கம்மியாயிட்டாங்க. தயவுசெய்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். படிக்க தெரியலனா கூட கேட்கலாம் இல்லையா, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் இல்லை பேரண்ட்ஸ் படிச்சுட்டு நல்ல கதைகளாக இருந்தால் குழந்தைங்களுக்கு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். முத்துமாலையை கழற்றி அர்ச்சகனிடம் கொடுத்துவிட்டு தனது பஞ்சகல்யாணி குதிரை மீது ஏறிக்கொண்டு காடு மலை வனாந்திரங்களை கடந்து கூடல் என்ற ஊருக்கு வந்து மிகவும் சிரமப்பட்டு கோதண்ட சிற்பியை கண்டுபிடித்து, ஐயா, காட்டுக்கோயிலில் உள்ள அந்த பேரழகியான சிலையை செதுக்கிய கைதேர்ந்த கலைஞன் நீர்தானே என்று கேட்டான். ஏதோ கைக்கு வந்தபடி செதுக்கினேன் என்றான் சிற்பி. உண்மையை சொல்லும், அந்த சிலையை பார்த்து பித்தேறிய நண்பனின் உயிர் ஊசலாடுகிறது. அவனை காப்பதற்கு எந்த பெண்ணை பார்த்து அந்த கற்சிலையை செதுக்கினீர் என்பது தெரிய வேண்டும் என்றான் மந்திரிகுமாரன். அதை கேட்டு மனம் இளகிய சிற்பி, அது ஒரு விசித்திரமான வரலாறு, சொல்லுகிறேன் கேளுங்கள். சுமார் 1 மாதத்திற்கு முன்பு அந்த காட்டுக்கோயிலுக்கு போயிருந்தேன். அந்தி சாய்ந்து பொழுது இருட்டும் நேரத்தில் கோயிலின் முகப்பு வாசலில் நான் நின்று கொண்டிருந்த போது தெற்கே ஒரு சிற்றூரில் இருந்து பெருமாள் என்னும் ஒரு குயவன் என்னிடம் வந்து பளபளவென்று விலை மதிப்பற்ற ரத்னக்கல்லை போல் மின்னும் ஒரு பொருளை கொடுத்து விலை கூறினான். என் குழந்தையின் கழுத்தில் தொங்கிய தங்க பதக்கத்தை கழற்றி கொடுத்து அந்த அதிசய ரத்தனக்கல்லை விலைக்கு வாங்கி கொண்டேன். மறுநாள் பொழுது விடிந்து சூரிய வெளிச்சத்தில் பார்த்தபோது ரத்னக்கல் என்று நினைத்து நான் வாங்கிய பொருள் பெண் ஒருத்தியின் வெறும் விரல் நகமாய் இருப்பதை கண்டு வருத்தப்பட்டேன். அந்த துயரை மறப்பதற்காக அந்த நகத்தை வைத்துக்கொண்டு அதற்கு பொருத்தமான அங்க வடிவங்கள் உள்ள பெண்ணொருத்தியை கற்பனை செய்து கற்சிலையாக செதுக்கினேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்றான். அதன் பிறகு மந்திரிகுமாரனான தந்திரலோலன் அங்கிருந்து புறப்பட்டு தெற்கே உள்ள சிற்றூரை அடைந்து பெருமாளை கண்டுபிடித்து தன் நண்பனின் பரிதாப நிலையை கூறி தன் கையில் உள்ள மோதிரத்தை கழற்றி இனாமாகவும் கொடுத்து, பெண்ணின் நகம் உன் கைக்கு வந்த வரலாறு என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், அது ஒரு மோசமான கதை. கார்கோடக வனத்தில் இருக்கும் வேடன் ஒரு நாள் அந்தி இருட்டில் பளபளவென்று ரத்தனம் போல் மின்னும் அந்த நகத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பதிலுக்கு சட்டி பானைகளும் இலுப்பை சட்டியும் வாங்கி சென்றான். மினுமினுக்கும் அந்த நகத்தை ரத்னக்கல் என்று எண்ணி குழந்தைக்கு பதக்கம் பண்ணி போடலாம் என்ற ஆசையோடு வாங்கினேன். பொழுது விடுந்து பார்க்கும்போது தான் அது வெறும் நகம் என்று தெரிந்தது. நான் ஏமாந்து போன கவலையையும் நஷ்டத்தையும் ஈடுகட்ட இந்த நகத்தை கூடல் நகரத்து கோதண்ட சிற்பியிடம் கொடுத்து ஏமாற்றி பதக்கம் பெற்று வந்தேன். மந்திரிகுமாரன் அவனிடம் விடை பெற்று கொண்டு அதிவேகமாக சென்று கார்கோடக வனத்தில் இருக்கும் வேடனுடைய குடிசையை அடைந்து, இந்த விரல் நகம் எந்த பெண்ணுடையது, இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று விசாரித்தான். அதற்கு வேடன், ஐயா, ஒரு நாள் இந்த காட்டில் வழக்கப்படி வேட்டைக்காக சென்றேன். வேட்டைக்கு ஒரு பிராணியும் அகப்படாததால் மனமுடைந்து உச்சி வெயிலை தாங்க முடியாமல் அங்கிருந்து 3 நாழிகை தூரத்தில் உள்ள ஊர் ஆலமரத்தடியின் நிழலில் படுத்து என்னை அறியாமல் உறங்கிவிட்டேன். இருட்டிய பிறகுதான் திடுக்கிட்டு விழித்தேன். என்னெதிரே இந்த நகம் பளபளவென்று மின்னியது. நாகரத்னமாயிருக்கும் என்று நான் நினைத்து விட்டேன். இனி குபேரனாகி விடலாம் என்ற ஆசையுடன் அந்த நகத்தை எடுத்து வந்தேன். பொழுது விடுந்ததுதான் இது நகம் என்பது தெரிந்தது. இதை அந்தியருளில் பெருமாளிடம் கொடுத்து ஏமாற்றி சட்டிப்பானைகள் வாங்கி கொண்டு வந்தேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்றான். இந்த பதிலை கேட்டு ஏமாற்றமடைந்த மந்திரிகுமாரன், இதுவரை ஒருவரை பற்றி வந்தோம், இப்போது அவன் அந்தரத்தில் விட்டுவிட்டானே என்று வருந்தி மிகுந்த விசனத்துடன் அந்த ஆலமரத்தடிக்கு சென்றான். கொடிய காட்டு மிருகங்கள் சந்தரிக்கக்கூடிய அந்த இடத்தில் நகத்திற்குரிய நங்கையை பற்றிய விவரம் கிடைத்தால் அன்றி உயிரோடு ஊர் திரும்புவதில்லை என்று தீர்மானித்து குதிரையை மரத்தில் கட்டிவிட்டு அந்த மரத்தினடியே படுத்து விட்டான். பொழுது சாய்ந்து அந்தி இருளும் கவியலாயிற்று. அந்த ஆலமரத்தில் அப்பொழுது 1000 கிளிகள் வந்து தங்கின. அவைகளில் ராஜக்கிளி அவனை நோக்கி, ஓ மானிடனே, நீ யார்? துஷ்டமிருகங்கள் நிறைந்த இவ்வனத்திலே தனியே சயனித்திருப்பதின் காரணம் என்ன என்று கேட்டது. அதனிடம் மந்திரிகுமாரன் பரிதாபமான குரலில் தான் வந்த காரியத்தை தெரிவித்தான். அதை கேட்டு மனமுறிய ராஜகிளி,
மற்ற கிளிகளுக்கு, உங்களில் யாருக்காவது அந்த நகத்தை இங்கு போட்டவர் யார் என்பது தெரியுமா என்று விசாரித்தது. அப்போது ஒரு கிளி முன்வந்து, சுவாமி, முன்னொரு சமயம் நாங்கள் எல்லாம் 7 சமுத்திரங்களை கடந்து அப்பால் வனத்தில் இருக்கும் கனிவர்க்கங்களையும் புசித்து உமக்காக ஆளுக்கு ஒரு கனியை கவ்விக்கொண்டு அங்கிருந்து ஆகாய மார்க்கமாக திரும்பும்போது மல்லிகாபுரம் என்ற தீவிலே 7 அடுக்கு உப்பரிகையிலே பூரணச்சந்திரன் உதயமானது போல் பேரழகு வாய்ந்த பெண்ணொருத்தி தோன்றி கூந்தலை தன் கைவிரல்களால் கோதிக்கொண்டிருந்தாள். அவளுடைய சிறு விரலிலிருந்து அந்த நகம் பெயர்ந்து விழுந்தது. அந்த இருளில் அது பளபளவென்று மின்னியதால் அவளுடைய கூந்தலில் சூடியிருக்கும் சந்திரப்பிரையிலிருந்து நவரத்னக்கல் என்று பெயர்ந்து விழுந்ததோ என்று நான் நினைத்து என் வாயில் இருந்த கனியை விட்டுவிட்டு நகத்தை கவிக்கொண்டு இங்கே வந்தேன். அந்தி நேரத்தில் ரத்னமாக ஜொலித்த அது பொழுது விடிந்ததும் வெறும் நகமாக தோன்றியது. அவரவரும் தாங்கள் கொண்டு வந்த கனிகளை தங்களுக்கு கொடுக்க நான் நகத்தை கொடுத்தேன். எல்லோரும் பழம் கொண்டு வா, நீ நகமாக கொண்டு வந்தாய் என்று கோபித்து நகத்தை இந்த விருஷத்தினிடையே போட்டுவிட்டு என் தலையில் நறுக்கென்று கொத்தினேன். இன்னும் என் தலையில் நீர் தொத்திய தழும்பு இருக்கிறது, நீர் கொத்திய தழும்பு இருக்கிறது பாரும் என்று தலையை காட்டியது கிளி. அதை கேட்டதும் துள்ளி எழுந்த மந்திரிகுமாரன், சப்த சமுத்திரங்களையும் தாண்டி மல்லிகாபுரம் தீவை அடைய உபாயம் என்ன? நான் உங்களைப் போல் ஆகாய மார்க்கமாய் பறக்க முடியாதே என்றான். அதற்கு ராஜா கிளி, கேளாய் மானிடனே, இங்கிருந்து 3 யோசனை தூரத்தில் ஆகாயத்தை அளாவி நிற்கும் புண்ணிய விருஷம் ஒன்று இருக்கிறது. அதில் ஆண் பெண்ணாகிய 2 அண்டப்பேரண்ட பட்சிகள் இருக்கின்றன. அவைகளிடம் எப்படியாவது சேகிதம் செய்து கொண்டால் சப்த சமுத்திரங்களை கடந்து அந்த தீவை அடைய உனக்கு வழி கிடைக்கும் என்றது. மந்திரிகுமாரனும் அவ்வாறே புறப்பட்டு தன் குதிரையின் மீதேறி காற்றாய் பறந்து புண்ணிய விருஷத்தை அடைந்தான். அண்டப்பேரண்ட பட்சிகள் 2ம் இரை தேடுவதற்காக தீவாந்திரம் சென்றிருந்தன. அப்போது பயங்கரமான ஒரு சர்ப்பம் கூட்டில் இருக்கும் அந்த குஞ்சுகளை சாப்பிடுவதற்காக மரத்தின் மீது ஏறியது. குஞ்சுகள் பயத்தால் இறக்கைகளை படபடவென்று அடித்து பறித்து வைத்தன. மந்திரிகுமாரன் அந்த சர்ப்பத்தை தன் உடைவாளால் 2 துண்டாக வெட்டி கொன்று பட்சிகளின் குஞ்சுகளை காப்பாற்றினான். அப்போது அவை மந்திரிகுமாரனை நோக்கி நயன பாஷையில், ஐயா, பரோபகாரம் மிக்க பூமானே, எங்களை இந்த கொடிய சர்ப்பத்தின் கோரவாயிலிருந்து காப்பாற்றிய உமக்கு நாங்கள் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் தாய் தந்தையர் திரும்பி வந்து விடுவார்கள். அவர்களிடம் சொல்லி ஆவண செய்கிறோம். ஆனால் அவர்கள் ஆங்காரமாய் வருகிற வேகத்தில் அடிபட்டு போவீராகையால் நீ நேரடியாக எதிர்ப்படாமல் செடியின் மறைவில் இரும் என்றன. அவ்வாறே மந்திரிகுமாரனும் மறைந்திருந்தான். சிறிது நேரத்தில் எங்கும் புயற்காற்று வீசும்படியான வேகத்தில் பேரிரைச்சலுடன் அண்டப்பேரண்ட பட்சிகள் 2ம் திரும்பி வந்து புண்ணிய விருஷத்தில் அமர்ந்து தங்கள் குஞ்சுகளுக்கு இரை கொடுக்க முயன்றன. குஞ்சுகள் இரை உண்ணமாட்டோம் என விசாரமாயிருக்க தாய்ப்பறவை காரணம் வினவ அதற்கு அவைகள் நடந்ததை தெரிவித்து மந்திரிகுமாரனுக்கும் ஆகாரம் கொடுத்து உபசரித்து பிரதி உபகாரம் செய்யும்படி கெஞ்சின. பாம்பினிடத்திலிருந்து தன் குஞ்சுகளை காப்பாற்றியதற்காக பட்சிகள் 2ம் அகமழிந்து மந்திரிகுமாரனின் லட்சிய யாத்திரையை கேட்டறிந்து சப்த சமுத்திரத்தை தாண்டி மல்லிகாபுரம் தீவை அடைவதற்கு தாங்கள் உதவி புரிவதாக கூறின. அதன் பின்னர் மந்திரிகுமாரன் அவை கொடுத்த ஆகாரத்தை அருந்தி தன்னுடைய குதிரையை அடுத்த ஊரில் உள்ள ஒரு குடியானவனிடம் பத்திரமாக பாதுகாக்கும்படி ஒப்படைத்துவிட்டு திரும்பி வந்தான். அவனிடம் ஆண் பட்சியானது, ஐயா, என் கழுத்தை கெட்டியாக கட்டி பிடித்து கொண்டு கண்ணை மூடிக்கொள்ளும் என்று கூறி அவ்வாறே அவனுடன் ஆகாய வீதியில் பறந்து சென்றது. வழியிலே நவரத்னங்கள் நிறைந்த சமுத்திரம் ஒன்றை கடந்து செல்கையில் மந்திரிகுமாரன் காலை சுற்றி செய்ய வேண்டுமென சொல்லி கீழிறங்கி கை நிறைய நவரத்னங்களை வாரி கட்டி கொண்டு புறப்பட்டான். மல்லிகாபுரம் என்னும் தீவின் கரையை அடைந்ததும் ஆண்பட்சி அவனை கீழே இறக்கிவிட்டு தன் சிறகில் ஒன்றை கொடுத்து, நீர் அக்கறைக்கு திரும்ப வேண்டுமென்று தோன்றும் பொழுது இந்த இறகிற்கு சாம்பிராணி தூபமிட்டு எங்களை நினையும். அப்போது நானும் என் மனையாளும் வந்து உம்மையும் நீர் நாடி வந்த பெண்ணையும் தூக்கி கொண்டு திரும்பி எமது இருப்பிடத்தில் விடுகிறோம் என்று சொல்லி பறந்து சென்றது. அப்பால் மந்திரிகுமாரனும் நவரத்ன செட்டியார் போல மாறுவேடம் பூண்டு கடைவீதி சென்று ஒரு கடையை வாடகைக்கு பேசி அதில் ரத்னக்கம்பளம் விரித்து தான் சமுத்திரத்திலிருந்து அள்ளி வந்த நவரத்னங்களை விற்பனைக்கு பரப்பி வைத்தான். வைர வடுவரங்கள் ஒவ்வொன்றும் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்தாலும் கிடைத்தற்கரிய அபூர்வ சரக்குகளால் இருப்பதைக் கண்டு அங்குள்ள தன வணிகர்கள் எல்லாம் அவற்றிற்கு விலை மதிப்பிட முடியாதவராய் அதிசயித்து போயினர்.
அத்தீவிலே ரத்னங்களை மதிப்பிடுவதில் வல்லவராயும் மதிப்பிற்குரிய பெரு நிதி செல்வந்தராகவும் விளங்கிய நவகோடி நாராயணன் செட்டியார் என்ற ஒருவர் அந்த பக்கம் வந்தார். அவர் வசிக்கும் மாளிகை அரண்மனை போல் 7 அடுக்கு உப்பரிகைகள் கொண்டது. அந்த செட்டியாருக்கு ஒரு செல்வக்குமாரி இருந்தால். சங்கீத சாகித்ய சரச சல்லாப உல்லாச ருக்மணி என்று பலராலும் போற்றப்படும் அந்த புத்திரியை போன்ற பேரழகியை அந்த புவியில் வேறு எங்கும் காண முடியாது. அவளுடைய அழகிற்கும் அறிவிற்கும் கலை ஞானங்களுக்கும் பொருத்தமான நாயகன் கிடைக்காததால் அவள் கல்யாணமாகாமல் கன்னிப்பெண்ணாகவே இருந்து வந்தாள். அவளுடைய தந்தையும் தம்முடைய குல பெருமையை பொருத்தமான மாப்பிள்ளை கிடைக்காவிடில் தம் புத்திரி கன்னியாகவே இருந்து விடட்டும் என்று கருதியிருந்தார். மேலும் வளரும். நன்றி, வணக்கம்.